டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். சாரி நண்பா, ஒரு 3-4 நாளாகவே வீடியோவே போட முடில. அது கொஞ்சம் மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அது ரெடி பண்ணவும் முடியல. அதனால தான் போடல. அது ப்ளஸ் வந்து உடம்புக்கு கொஞ்சம் சுத்தமாக முடியாமல் போயிடுச்சுன்ட்டு எதுவுமே பண்ண முடில. அதனால தான் அப்பப்போ கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் போட்டுருந்தேன். பரவாயில்ல நண்பா, நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துல இன்னிலேருந்து ரெகுலராக வீடியோ வந்துடும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை வரலினா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துடும் நண்பா. விருப்பம் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம இன்றைக்கான கெஸிங்கை போயிடலாம். அதாவது இன்றைக்கி ரிசல்ட்டு கேஎல் பார்த்தீங்கன்னா 542 நண்பா. சரிங்களா? அதாவது இந்த 542 சரிங்களா? அதாவது இந்த 7க்கு 7 நிறுத்துனதுக்கு சரிங்களா, இந்த பிசிக்கு 97 வந்திருக்கணும். சரிங்களா? அதாவது 2 நாள்லேயே வந்திருக்கணும். ஆனால் வந்து ஒரு நாள் டிலேவாக வந்து பிசி கரெக்டாக 42, அந்த 97 ஃபுல் பவர் பண்ணி 42ன்னு சொல்லி வச்சுருந்துருப்பான். சரிங்களா? இது எதாவது ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்டில். நான் அதனால தான் மார்க் பண்ணி காட்டுறது. ஒரு வேளை என்னால் போட முடியலனாலும் நீங்களே பார்த்து எடுத்து வின்னிங் வாங்கிக்கலாம். அதனால தான் சொன்னேன். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது, வந்துடலாம் வாங்க. இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா? இந்த இயர்லி சார்ட்டில் அதாவது இந்த 004 போன வருஷம் ரிசல்ட்டு 004 நண்பா. சரிங்களா? இந்த பி போர்டில் இருக்கிற 0 எடுத்து ஏ போர்டில் வச்சு பிசிக்கு 50 சரிங்களா, 04ன்னு வச்சுருப்பான், 50ன்னு சொல்லி வச்சுருப்பான். அதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருந்தா நாளைக்கு வந்து ஆல் போர்டில் 0 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா 5 வரலாம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட் இருக்குது, சிம்பிளாக இருக்குது, காட்டுறேருங்க. வீக்லி சார்ட்டில் சரிங்களா, இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 73 இந்த கிராஸ் பாருங்கள், 73 இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 28 நண்பா. சரிங்களா? அந்த 73 ஃபுல் பவர் 28 சரிங்களா? ஒரு வாரம் கேப் விட்டு, அப்போ வந்து மறுபடியும் ஒரு வாரம் கேப் விட்டு போன வாரம் வந்து இது லீவு நண்பா, சுதந்திர தின விழா. அதனால் நாளைக்கு வந்து டி போர்டுக்கு ஏ போர்டுக்கு வர்றக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 73 இல்லை 28. அப்படி இல்லைன்னா அந்த உள் நம்பர் அப்படியே தள்ளி பாருங்கள். 73 ஃபுல் பவர் 82 சரிங்களா? அப்படியே நவுத்தி வச்சான்னா பிசிக்கு வந்து 28 வர்றக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அந்த 28, 82 இல்லைன்னா 73, 37 பிசிக்கு வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டில் சி போர்டு பி போர்டு 1 எடுத்து சி போர்டில் வச்சு ஏபிக்கு 00 நண்பா. சரிங்களா? அந்த 00க்கு பார்த்தீங்கன்னா 751, அதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணி பி போர்டு பவர் பண்ணி 751 சொல்லி வச்சுருப்பான். இந்த கணக்கு பார்த்தாலும் நாளைக்கு ஒரு 0 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது வந்து ஏ போர்ட்லேயும் இறங்கலாம், இல்லைன்னா ஆல் போர்ட்லேயும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா மெயினானது இந்த 751 நண்பா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டு, போன வாரம் லீவுங்கிறனால. சரிங்களா? இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சி போர்டில் இங்கே இருக்கும். இங்கே சி போர்டில் இருக்கும்போது அப்படியே ரெகுலராக தான் உள் நம்பர் ஏ போர்டு எடுத்தால் வெளி நம்பர் சி போர்ட்லேருந்து தான் ரிசல்ட்டு வரும் அடுத்த நாளைக்கு. சரிங்களா? இந்த 751க்கு ஒரு வாரம் லீவு. சரிங்களா? இன்றைக்கே 42ன்னு வச்சுருந்தா ஒரு நாள் முன்னாடியே. சரிங்களா? இருந்தாலும் நாளைக்கு அந்த 42 பேஸ் பண்ணி தான் நண்பா ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 42 அப்படி இல்லைன்னா 92, 97, 47 இந்த மாதிரி நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு டைம் காட்டுறேருங்க. இது வந்து பம்பர் ரிசல்ட் நண்பா. இந்த சார்ட்டில் அந்த நம்பர் இங்கே இருக்காது. இந்த நம்பர் வந்து 524ன்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? அதாவது இந்த 524 தான். சரிங்களா? அப்படியே அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்டு 038 இந்த எண்டில் இருந்தால் வந்திருக்கும். 023க்கு 038 2 நம்பர் வந்திருக்கும். அதாவது 3 நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 நம்பராவது வந்துடும் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி தான் நாளைக்கு இந்த 751 சரிங்களா? இந்த 751 வந்ததுக்கு கட்டாயம் இந்த 442, அதாவது 442 ஸ்ட்ரைட்டாகவும் வரல, அப்படி இல்லைன்னா 42, 47, 92, 97ன்னு பவர் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுக்குறோம். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கு 4 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 4 இல்லைன்னா 9 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? 4 ஒருவேளை பவரில் வச்சா 9.
அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 42 47 92 97 நண்பா. ஸ்ட்ரைட்டாகவும் கொடுத்துருக்கேன், பவர் பண்ணியும் கொடுத்துருக்கேன், மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 470 420 442 978 928 நண்பா. சரிங்களா? இன்றைக்கி 4 டிஜிட் எதுவும் இல்லை நண்பா. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். பாய்.